ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேங்க் ஆஃப் அமெரிக்கால இருந்து ரெக்யர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப்டெண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துட்டே இருக்கும். இப்போதைக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கால ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. நிறைய வெப்பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா லாகின் பண்ணணும், புதுசா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஈவன் இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காலுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப்பேஜ்ல வந்து நீங்க வந்து லாகின் பண்ணி உங்களோட புதுசா வந்து இமெயில் கிரியேட் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஈஸியான வே இருந்துச்சு, வேற வெப்சைட்ல என்னால ஈஸியா அப்ளை பண்ண முடியுது அப்படின்னா நீங்க வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல இந்த லிங்க் மூலமா போனா ஈஸியா அப்ளை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் வந்து பார்த்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போதைக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கால ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது டீம் மெம்பர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோலுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கால டீம் மெம்பர் அப்படின்ற ரோலுக்கு தான் நீங்கள் அங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் நிறைய இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டொமைனில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் சைடு நிறைய வேகன்சிஸ் அப்படின்றது பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் வந்து நிறையவே வந்துட்டே இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கோடிங் ஸ்கில் இல்லாத ஒரு ஜாப் வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனி கிராஜுவேட்ஸ் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஈவன் டிப்ளமா கேண்டிடேட் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க கேட்குற கீ ஸ்கில்ஸ் இருந்தா போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. பாஸ்ட் அவுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனி பாஸ்ட் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த இயர் பாஸ்ட் அவுட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கீ ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 1 and 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ அபவுட் த கம்பெனி, இந்த கம்பெனியோட ஓவர் வியூவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். த பேங்க் ஆஃப் அமெரிக்கா கார்பரேஷன் இஸ் அன் அமெரிக்கன் மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அமெரிக்கன் மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் சைடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஐடி சர்வீசஸும் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் கொடுப்பாங்க. அது வந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு வந்து ஓவர்வியூவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்க பிரான்ச்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு வந்து வாட்ச் காட்டுறேன். எபிலிட்டி டு ஒர்க் வெல் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸ்ட்ராங் அனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ், டீடைல் ஓரியன்டட், எபிலிட்டி டு மல்டி டாஸ்க் அண்ட் அடாப்ட் டு சேஞ்ச், ப்ரொஃபிஷியன்ட் வித் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் போடுற எல்லா ஜாப்ஸுமே வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நிறைய ரோல்ஸ் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையவே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் பொசஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், சால்விங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் ரிசல்ட் ஓரியன்டட், ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும், அப்புறம் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். டு பி ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட், ஏதாவது ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்கணும், இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசைடு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கன்சியூமர் அக்கௌண்ட்ஸ், டிஸ்பியூட் சைக்கிள் அண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். அப்ளிகபிள் ரெகுலேட்டரி லாஸ் ஃபார் செக்ஸ், ஏசிஹெச் அண்ட் ஒயர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவர்வியூ அந்த பேங்க்ல என்ன நடக்கும், பேங்க்ல வந்து ஃபினான்ஷியல் சைடாக இருக்கட்டும், இல்லை வந்து டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கும். நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸில் வர ப்ராப்ளம்ஸை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் பேசிக்காக பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்தராக ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது sending introductory letters and fraud statements to the customers within the set turnaround time அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்மிட்டிங் ரிக்வஸ்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செட்டிங் அப் கிளைம்ஸ் ஃபார் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா எந்த லொக்கேஷனில் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஹைதராபாத் அப்படின்ற லொக்கேஷனுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்கும், விர்ச்சுவலில் நடக்குமா இல்லை வந்து ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இன்டர்வியூ ரவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து எப்படி நடக்க போகுது, விர்ச்சுவலாக நடக்க போதா இல்லை ஆஃப்லைனில் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஒர்க் லொக்கேஷன் அப்படின்றது ஹைதராபாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஜாப் அப்டேட்டுக்கு வந்து அவங்களோட வெப்பேஜ்லேயே வந்து லாகின் பண்ணணும், புதுசாக வந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கான யூசர் நேமை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையவே வந்துருச்சு. இதை தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். ஏதாவது ஒரு ஈஸியான வே இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் நானுமே உங்களை மாதிரி தான் நானுமே சர்ச் பண்ணி தான் எடுக்கிறேன். நானுமே வந்து மற்ற வெப்சைட்ஸை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே ஜாப் அப்டேட் போட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் லிங்க் தெரியும், எனக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் இருக்குது என்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். இது மாதிரி லிங்க் இருக்குது, இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். அதை நான் பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கொடுக்கப்பட்டிருக்க இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும், புதுசாக ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.